ஓகே. உங்கள் பேர் என்ன? சார் வணக்கம் சார். என்னோட பேர் வந்து சிவாஜினி. உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் சந்திரசேகரன். சந்திரசேகரன். இந்த எடுத்த பேர் என்ன? இந்த இடம் வந்து ஆவரைகுளம், ஆவரைகுளம், சங்குப்பிள்ளை தோட்டம், நெல்லை டிஸ்ட்ரிக்ட். நெல்லை டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அல்ல? இல்லை, நெல்லை டிஸ்ட்ரிக்ட். நெல்லை டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே. சரி, அப்போக்கு என்ன ஆச்சு சார்? எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி ஃபஸ்ட்டு டூ டைம் ஆம்ஜியோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கை காலெலாம் நடுக்கம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டு. ஆனால் எனக்கு நியூஸ் வந்து அப்பா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், நீ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போகணும் மட்டும் தான் ஃபோன் வந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது அப்பா அப்படி தான் இருந்தாங்க, ஒரு மாதிரி கொரட்டை விட்டுட்டு ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. திரும்ப நாங்கள் அப்பாவை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்தோம். அப்போ வரும்போது கால் நொண்டி வந்தாங்க. அவங்கள தூக்கிட்டு தான் வந்தோம், இழுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சார் உங்களை பார்த்தோம், நீங்கள் வந்தீங்க. வந்து ஒரு நாள் அவங்க கையெல்லாம் பிடிச்சி எடுத்து ஒன் டைம் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவங்களாம் எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க. காலெலாம் வந்து அவங்களுக்கு பாதம் வந்து கீழ்படவே இல்லை தரையில். உங்களை பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லும்போது எல்லாமே இந்த காலெலாம் ஸ்ட்ரெயிட் வந்துடுச்சு, வாய்ஸும் வந்துச்சு நல்லா. அப்புறம் ஒரு எங்களோட சிச்சுவேஷன் சரியில்லாமல் ஒரு 4 டே கொஞ்சம் டிலே பண்ணோம் நாங்கள், என்னோடய தம்பி வரணுங்காண்டி. அப்புறம் இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்காங்க அப்பா. நீங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அப்பாவுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, நான் கேட்குறேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டு வந்து அப்செட் ஆகிடுச்சு, ரொம்ப மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, கை காலெலாம் ரொம்ப வீக்னஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. வேறு இதுக்கு இலாஜ் ஒன்றும் கிடையாது? எதுவும் அதோட சொல்லலை, ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ வேணாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வரணும்னு சொன்னியா இல்லை? இல்லை இல்லை இல்லை, ஃபைனல் ஆகிட்டு கொண்டு போகுது. ஃபைனல். அப்போ அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. முடியாது. என்னென்ன ஹாஸ்பிட்டல் போய், எத்தனை ஹாஸ்பிட்டல் போய்? சார் நான் எனக்கு தெரிஞ்சு வந்து நாகர்கோயில் ஈத்தாமட்டில் ஹால்வின் ஹாஸ்பிட்டல், அது ஹார்ட்டுக்காண்டி அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்லாமில் கனி ஹாஸ்பிட்டல், அது வந்து நரம்பியல் டாக்டர், அவங்களுக்கு வந்து நரம்பு நடுக்கிறாங்க இல்லை, அதனால அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் லாஸ்ட்டாக அப்படி சொன்னது சொல்லி எள்ளுக்காக டாக்டருக்கு காட்டிலையா? அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்பா? ஆமாம், அப்பா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. கீழே விழுந்தாலும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆகிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அடிக்க போகிறது, இந்த கோவம்லாம் வந்துருச்சு. அதனால அதை கண்ட்ரோல் பண்ணக்கான தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே கூப்பிட்டு போனால் அந்த அவங்களுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு, கை காலெலாம் இதாகிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏஜ் ப்ராசஸ்ஸு. ஏஜ் எவ்வளோ? ஏஜ் வந்து 78. 78? ஆமாம், 78. அதனால ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னேன். ஆமாம், ஏன்னா 2 வாட்டி ஆம்ஜியோ பண்ணியிருக்கீங்க நீங்கள், அதனால கொஞ்சம் கஷ்டம், வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. கஷ்டம் வந்து சொல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த டைமில் பார்த்து அதுக்கு பிறகு ஞாபகம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். அதுக்கு பிறகு இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷனில் எப்படி இருக்கு? எவ்வளோ? 50% ஜாஸ்தியாகவே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது 2 டைம் தான், 1 டைம் தான் பிடிச்சி தான் பார்த்தாங்க. அப்புறம் 1 டைம் தான் ஆயில் அப்ளை பண்ணாங்க ட்ரீட்மெண்ட். அந்த 1 டைமுக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு நாளில் இந்த மாதிரி இம்ப்ரூவ் வந்துட்டான். ஆமாம். சரி, அப்போ கிட்ட பேசுங்க. இப்போ அவங்க டாக்டர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. முதல் நாள் நீங்கள் வரும்போது எப்படி போய் இருந்தீங்க? கை காலெலாம் வலி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. உங்கள் முன்னே தான் இருக்காங்க, என்ன இருக்காங்க, உங்கள் முன்னே தான் இருக்காங்க. அவங்க தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம எப்படி இருக்கா இப்போ? நல்லா இருக்கா? இல்லை, வலி எப்படி? கால் வலிக்குதாப்பா?